தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட பர்த்டே. நான் வந்து என்ன வயசாகுதுன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஆல்வேஸ் 24 இவர் கொள்பவர் என்ன சொன்ன, இல்லாட்டி இன்னொன்னு என்னமோ சொல்லுவேன், என்னது அது என்னவோம்மா. இந்த பிள்ளை, இந்த காலத்து பிள்ளைகள் வந்து புதுசு புதுசா டேர்ம்ஸ் வந்து யானையா எங்க பொய் யானையா. நானும் என் பிறந்த நாளுக்கு என்னோட ஃபேவரட் அனிமலை பார்த்துட்டு நினைச்சேன். ஸ்டாச்சு பாத்திருக்க அப்ப நேத்து நைட் காஞ்சல ஒரு பிக்சர் நம்ம வீட்ல தொங்க போட்டுக்கலாம்னு. அதுவா? சரி சரி சரி, ஓகே. இன்னைக்கு நான் மார்னிங்ல இருந்தே vlog ஆரம்பிச்சிட்டேங்க. எஸ், லெட்ஸ் கோ, லெட்ஸ் ஸ்டார்ட். எனக்கு என் குட்டீஸ் வந்து எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட்டை பாருங்க. மஹி குட்டி வந்து என்னோட ஃபேவரட் அனிமல் வந்து எனக்கு ஒரு சின்ன கீ செயின்ல கொடுத்துருக்கா, எலிஃபெண்ட்டை. அதுக்கப்புறம் இது வந்து மஹியோட கிஃப்ட், ஃப்ரம் மஹி டு ஆர்த்தி. அவளே பண்ணியிருக்கா இந்த கார்டை. ஆமா, NICF. ஓகே, அவ என்ன எழுதியிருக்கான்னு பாப்போமா. ஹாப்பி 37th பர்த்டே. நம்ம வயசை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கா. பர்த்டே அம்மா, ஐ மே விஷ் யூ 2 wishes. வாட் இஸ் இட்? அவளோட விஷ், என்னோட விஷ் நான் சொல்லணும். மஹி, எனக்கு 1 wish என்ன தெரியுமா? நீ டாக்டர் ஆகணும், சரியா? ஓகே, ஐ லவ். செகண்ட் விஷ் வந்து நீ எனக்கு பேச்சை கேட்கணும், குட் கேர்ளாக இருக்கணும். பி யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெவர் பிரேக் அப் if it is a true friend. You are a best cook. Hope you have a good day. இது எனக்கு மஹி குட்டி கொடுத்த gift card. இது வந்து மகா குட்டி எனக்கு கொடுத்தது. ஸோ இங்கே பாருங்க. ஏண்டா பார்த்தேன்டா. ஆமாம், ப்ரொக்கோசோரஸ்லாம் ஒட்டியிருக்கு. அப்படியா? இது வந்து மகா எனக்கு கொடுத்தது. அம்மா, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், மாம், அண்ட் ஈவன் மை ஸ்டார். அண்ட் ரிமெம்பர் திஸ், எ லயன் நெவர் லூசஸ் இட்ஸ் ரோர் அண்ட் ப்ரைட். மகா, இந்த மோட்டிவேஷன் எனக்கு இன்னைக்கு தேவைதான். தேங்க்யூ மகா. அதுக்கப்புறம் இங்கே வருங்க. யூ ஆர் த பெஸ்ட் அம்மா, யூ எக்ஸீட்ஸ் யுவர் டேலண்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் எவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட்டீஸை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோடய ப்ளாகுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பர்த்டேயாக இருந்தாலும் ஸ்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், பிகாஸ் இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே தான் வந்து வெளியே போகிறோம். அதனால் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிற ரெசிபி கொஞ்ச நாளாகவே நான் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி. என்னோடய ப்ளாகில் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, அப்டேட்டிங் வேலை, சில நியூ ரெசிபீஸ். இப்போ ப்ளாகில் தான் நான் செம்ம ஆக்டிவாக இருக்கேன். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து சில ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப பழைய ரெசிபீஸாக, அதை நான் ரீவிசிட் பண்ணி இப்போ நான் பண்ணுற மெத்தட், குக்கிங், என்னோட ஸ்டைலும் சரி, என்னோட ரெசிபீஸும் டிஃபர் ஆகிருக்குல்ல. அதனால் நான் வந்து இப்போ ஏதாவது சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னா அதை செஞ்சு நியூவாக அப்டேட் பண்ணுறேன். பெட்டர் வெர்ஷனாக உங்களுக்கு ப்ளாகில் கொடுக்கறது தான் இப்போ நடந்துட்டுருக்குங்க. ஸோ அதில் வந்து நான் இன்றைக்கி பிக் பண்ணியிருக்கிற ரெசிபி வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேட்யூ ட்ரைஃபிள். அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட்டோட ப்ரொஃபைல் வந்து என்னென்னா சாக்லேட், செரி, க்ரீம், இந்த மூணும் தான் அதோட ஃப்ளேவர் ப்ரொஃபைல். பிளாக் ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்வலாக நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, சாக்லேட் கேக்கில் செரி ஃபில்லிங் வச்சு விப்பிங் க்ரீமை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுறது பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ட்ரைஃபிள், பிளாக் ஃபாரஸ்ட் இன்றைக்கி நான் பண்ண போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் ட்ரைஃபிள். ட்ரைஃபிள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா, நான் லைட்டு போட்டாலே இந்த ஈச்சை வந்துடும், அதனால நான் இப்படி வச்சிட்ருப்பேன், கண்டுக்காதீங்க. ட்ரைஃபிள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பவுல், ஒரு பெரிய பவுல்லையோ இல்லாட்டி சின்ன சின்ன சர்விங் கப்புலையோ கிளாஸில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கப்பு, இந்த மாதிரி
நான் இன்றைக்கி இதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்ச் கேக் வருங்க, மேலே ஃப்ரூட் டாப்பிங் வரும். சில பேர் வந்து அந்த ஸ்பஞ்ச் கேக்கில் கொஞ்சம் ஆல்கஹால் ஏதாவது ஊற்றி சோக் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி இந்த சிரப்பு தான் ஊற்றி சோக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்பஞ்ச் கேக் மேலே ஃப்ரூட் டாப்பிங், அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கஸ்டர்ட், அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், விப் பண்ண க்ரீம். இதுதான் ட்ரைஃபிள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் ட்ரைஃபிள். ஸோ அதுக்கு வந்து நான் கீழே பேஸுக்கு சாக்லேட் கேக்குங்க, மேலே சிரப்பில் சோக் பண்ண செரிஸ். இது வந்து மேரஷினோ செரிஸ் இன் சிரப்புன்னு நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கிது. பிகாஸ் செரி நமக்கு வந்து அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது இல்லைல்ல. ஸோ இது வந்து பிளாக் செரிஸை வந்து அந்த சிரப்பில் வந்து போட்டிருப்பாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்பஞ்ச் கேக் இருக்குல்ல, அதில் வந்து இந்த சிரப்பு தான் ஊற்றி சோக் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து பசங்க சாப்பிடுவாங்க ப்ரிஃபர் பண்ணி. அதனால் நான் எந்த வித ஆல்கஹாலும் விட போகிறதில்ல. யூஸ்வலாக ஆல்கஹால் ஊற்றி சோக் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த சிரப் ஊற்றி சோக் பண்ணிவிட்டு இந்த செரிஸையே வந்து இந்த கேக்குக்கு மேலே போட்டுட்டு ஒரு சாக்லேட் கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தான் இந்த பால், கார்ன்ஃப்ளவர், சுகர், கொக்கோ பவுடர், சாக்லேட், உப்பு, வெண்ணிலா, இது எல்லாத்தையும் ஒரு சாஸ்பேனில் போட்டு குக் பண்ணி கஸ்டர்ட் மாதிரி வந்தோடனே அதை நம்ம ஸ்பஞ்ச் கேக் செரி கஸ்டர்டை ஊற்றிட்டு மேலே டாப்பிங்க்கு இந்த விப் க்ரீமை வச்சு டெக்கரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வச்சு செட் பண்ணி செய்ய போகிறேன். அதுதாங்க பிளாக் ஃபாரஸ்ட் ட்ரைஃபிள். செஞ்சிடலாமா? ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா கார்ன்ஸ்டார்ச்சு, இதில் வந்து இந்த கார்ன்ஸ்டார்ச் தான் வந்து திக்கனிங்க்கு, அதுக்கப்புறமா சுகர். ஸோ இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து சில சமயம் இந்த கார்ன்ஸ்டார்ச் பார்த்திங்கன்னா லம்பி ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம பால் விட போகிறோம். ஸோ இது வந்து ஹாட் மில்க் இல்லை, இது வந்து சில்லுன்னு உள்ள பால் தான். ஏன்னா சூடான பால் ஊற்றினீங்கன்னா கட்டி தட்டிடும். அதனால் சில்லுன்னு ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு இதை குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து சாக்லேட் கஸ்டர்ட். ஸோ அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இதில் கார்ன்ஸ்டார்ச் இருக்கிறதுனால நீங்கள் மிக்ஸ் பண்ணலைன்னா ஒரு மாதிரி லம்பியாகிடும். அதனால் இதை நல்லா குக் பண்ணுங்கள். இது நல்லா திக்காக கிளாஸியாக ஒரு மிக்ஸ்சர் மாதிரி வரும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இதை குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்ல, எப்படி திக்காகுது பாருங்கள். டக்குன்னு திக்காயிரும். அதனால தான் நான் உங்ககிட்ட இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன். ஏன்னா கார்ன்ஸ்டார்ச் இருக்கிறதுனால நீங்கள் மிக்ஸ் பண்ணலைன்னா ஃபுல்லாக கட்டி தட்டிடும். இந்த மிக்ஸ்சரே உங்களுக்கு லம்பியாகிடும். இருங்க, நல்லா திக்காயிடுச்சு. திக் வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும்னா ஒரு ஃபுல் பாயில் வரும், அந்த இது வரைக்கும் நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஏன்னா வந்து கார்ன்ஸ்டார்ச்சோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து அதோட ஃபுல் பாயில் இந்த மாதிரி இப்போ கொதிக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். திக்கானோன்னா அடுப்புலேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பாயில் ஆனால் தான் அதோட பச்சை ஸ்மெல் வந்து போய் குக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும் நமக்கு. இப்போ நம்மளோட கஸ்டர்டை நான் அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். இப்போ செம்ம ஹாட்டாக இருக்குது. இதுலேயே வந்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் உப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். இந்த ஹீட் இருக்குது தெரியுமா, அந்த ஹீட்லேயே நம்ம ஆட் பண்ண அந்த சாக்லேட் மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி இந்த கஸ்டர்டை வந்து இன்னுமே சாக்லேட்டியாக ரிச் ஆக்கிடும். ஓகே, அதனால இதை வந்து சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சாக்லேட் கரைகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி பார்த்தீங்களா டார்க் ஆகிட்டே வருது, இன்னும் சாக்லேட்டி ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி இன்னும் டார்க் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் கூலாக வச்சுருவோம், அதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஒரு இது மட்டும் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காணிக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த செரி இதிலேருந்து அந்த சிரப் அவ்வளோத்தையும் நான் வடித்து இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் தான் நான் அந்த ஸ்பஞ்ச் கேக்கை சோக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த செரிஸை வந்து நான் டாப்பிங்கில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, நம்மளோட ட்ரைஃபிள் நான் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கப்பில் தான் அசம்பிள் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கஸ்டர்ட் நல்லா கூல் ஆகிடுச்சு அண்ட் திக்கும் ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ரைஃபிள் அசம்பிள் பண்ணுறதுக்கு கீழே ஸ்பஞ்ச் கேக் வச்சிடலாம். 2 பீஸ் நான் வைக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் அதை ஃப்ளாட் பண்ணி விட்ருங்க, அது வந்து பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். நம்மளோட ஸ்பஞ்ச் கேக் வச்சாச்சு. இப்போ நான் அந்த சிரப் இருக்குல்ல, இதை நான் வந்து அப்படியே ட்ரிசல் பண்ண போகிறேன். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து வேணும்னா ஏதாவது லிக்கர் ஏதாவது ஆட் பண்ணோன்னா நீங்கள் வந்து ட்ரிசல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிரப் வந்து சோக் ஆகட்டும். இப்போ நம்மளோட கஸ்டர்ட், நம்மளோட சாக்லேட் கஸ்டர்டை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கஸ்டர்ட் ஆக்சுவலி ஒரு சிங்கிள் லேயர் ஃபஸ்ட் பண்ணுறேன்.
ஏன்னா செரி போட்டுட்டு இன்னொரு ஸ்பூன் கஸ்டர்டும் ஆட் பண்ண போகிறேன். சரி, இப்போ நம்மளோட செரி இருக்குல்ல, அந்த செரீஸை ஆட் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ செரீஸ் ஆட் பண்ணுறீங்கங்கிறது முக்கியம் கிடையாது, உங்களுக்கு இதை பொறுத்து. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த செரீஸை வந்து அந்த சைடில் லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த செரி வச்சுருக்கோங்கிறது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியும். அதனால் நம்மளோட செரி வச்சாச்சா, இப்போ இன்னும் இந்த கஸ்டர்டை மேலே ஊற்றிடலாம். ஓகே, இனி நம்ம டாப்பிங்க்கு என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஐதர் வேணும்னா ஒரு கேக் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி விப்பிங் க்ரீமை மேலே வச்சிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து மேலே ஒரு லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரீமை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே விப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை மேலே வந்து ஃபுல்லாக பைப்பிங் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இது வந்து லேசாக சுகர் போட்டு விப் பண்ண க்ரீம். இதை மேலே வந்து அழகாக பைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்மளோட செரி இருக்குல்ல, அந்த ஸ்டெம்மோடி உள்ள செரினா இன்னும் ப்ரிட்டியாக இருக்கும். பட் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த செரிஸே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாக்லேட் ஷேவிங்ஸ் நான் இதில் போட்டுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ட்ரைஃபிள் அசம்பிள் பண்ணி நான் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டேன் பாருங்க. 2 செரி என்கிட்ட இருக்கிறத வச்சு, ஆக்சுவலி எடிபிள் ஃப்ளார்லாம் இருந்துச்சுன்னா அழகாக பண்ணலாம். பட் நான் பின்னாடி இருக்கக்கூடிய தெத்திப்பூ வச்சு பண்ணியிருக்கேன். இது எடிபிள் ஃப்ளார் தான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஃப்ளார் எப்படியும் சாப்பிட போகிறது இல்லைங்க. ஒரு புதினா லீஃப் வச்சுருக்கேன், செரிஸ், சாக்லேட் வச்சு நான் வந்து நம்மளோட ட்ரைஃபிளை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதோட லேயர்ஸை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. பா, நிஜமாவே ஒரு ரிச் டெசர்ட் மாதிரி இருக்குது. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்போ இன்னுமே எல்லா லேயர்ஸுமே அந்த சிரப்பு, அந்த கஸ்டர்டு எல்லாத்தையும் சோக் பண்ணி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆக்சுவலி இந்த குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மேக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து மகாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணது. மகாவுக்கு வந்து ரொம்ப சின்னது. மஹிகானி, ஆனால் மகாவை பாருங்க, மகாவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பிளாக் ஃப்ராக் வந்து வாங்கினேன். அழகாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு மகாவை ஃப்ராக்லாம் பார்த்ததே இல்லை. பிடிச்சிருக்கா மகா? க்யூட்டாக இருக்குது. சிலது சைஸு பத்தாமல் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு மகாவுக்கு கரெக்டாக இருக்கும். மகா இதை ட்ரை பண்ணி பாரு. அண்ட் அழகாக இருக்குது. இது ஓகே தானே? சரி, ஓகே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காணி. மகாவுக்கு நான் அடுத்து வாங்கினது இந்த இது காணி. அப்பா தூங்கிட்டு இருக்காடா. திரும்பி இதை போடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு டெனிம் ஃப்ராக்கு. என்னமோ மகா வந்து அத்தி பூத்தாப்பில் என்கிட்ட வந்து எனக்கு ஃப்ராக் வாங்குமான்னு சொல்லிட்டா. அதனால் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது இந்த ஃப்ராக். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஜீன் வாங்கினேன். பட் இது ரொம்ப பெருசு, அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணணும். அப்பா எப்படி இருக்கு? அதான் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், இது மகாவுக்கு ஒரு ஷர்ட்டு. இதை எனக்கு ஓப்பன் பண்ண மஹி. அதுக்கப்புறம் இது மகாவுக்கு ஒரு சிம்பிள் பேசிக் ஜீன் ஒன்று வாங்கினேன். மகாவுக்கு உனக்கு மகாவுக்கு. இது யாருக்கு? இது யாருக்கு? இது நான் வாங்கினா இது எனக்கா? இல்லையே, 13 to 14 உனக்கு தான். அப்போ இது என்ன ஃப்ராக்? இது என்ன வித்தியாசமா இருக்கு? போட்டுக்கானி. டூத்பிக் எதுக்கு மஹி? டூத்பிக் எதுக்கு மகா? அப்பா
டூத் பிக் எதுக்கு கேட்டுட்டு இருக்கு? 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் ரூம்ல போய் உட்காரணுமா? நான் ரூம்ல போய் உட்காந்துக்கிறேன். சரி, நான் ரூம்ல போய் உட்காந்துக்கிறேன். ஓகே. என்ன நடக்குது? இன்னும் காணிக்கலையே. அதுதான் ஐஸ்கிரீம் குடிக்கிறாங்க. என்ன நடக்கு? என்ன நடக்கு? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்னத்த பண்ணீங்களோ? நான் உங்களுக்கு ராமன் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. அத சாப்பிட்டு இருக்கியா? நல்லா இருக்கா ராமனு? சூப்பரா இருக்கா? எந்திரிச்சு வரவா? வரக்கூடாதா? என்ன என்ன வேணும் உனக்கு? பெண்ணு கேட்டாளா? சரி. என்னது? என்ன நடக்குது? வரவேணா? ஒரு ஆள் வெளியிருந்து வருதா? வெளியிருந்து வருதா? கேமரா வச்சு அங்க இருந்தா? அங்க யார் வரா? எடி என்ன சொல்லிங்க? யார் வர வீட்டுக்கு? ஃபேனை போட்டு விடு. வெளியிருந்து யார் வர? ஓ, நான் அதனால அங்க பார்த்துட்டே இருக்கணுமா? சரி சரி. ஃபேன் சரி, ஃபேன் வந்துட்டு. ஃபேன் எதுக்கு நினைக்கீங்க? ஆள் வருங்களா? என்னது? கடவுளே. ஐஸ்கிரீம் கேக்கா? நான் விஷ் பண்ணவா? விஷ் பண்ணிட்டு இத போ சொல்லக்கூடாது. உதவா? 1 2 3 நம்ம இந்த பக்கத்துல இருந்து வந்து அடையவே அடையவே. வெட்டவா? ஹேப்பி பர்த்டே டு யூ. Thank you. ஹேப்பி பர்த்டே. யாரு குக்கி அண்ட் கிரீம் வாங்குனா? நான். யாருக்கு அது பிடிக்கும்? எனக்கு. அம்மாக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? சாக்லேட். சாக்லேட். அது வந்து உமன்ஸ் டேக்கு முடிஞ்சதால. அதனால நீங்க உமன்ஸ் டேக்கு அப்பா வாங்கி தந்ததனால இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதா? இல்ல உமன்ஸ் டேக்கு சாக்லேட் வாங்குங்க. கொடு. நம்ம அம்மா கொடு. நம்ம அம்மா கொடுங்க. அம்மா மவுத்ல எல்லாம் தேய்ச்சிர கூடாது. அம்மா கையெல்லாம் ஒன்றும் கழுவண்டா, சாப்பிட கொடு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இந்தாங்க. வேற தேங்க்யூ. மகின் மகாந்தா அங்க வச்சு கேசர் அல்வா வாங்கட்டான்னு கேட்டேன், வேண்டாமா. பழைய இது சாக்லேட் வேண்டாமா. காட்டன் கேண்டி தரல. அப்பாக்கு பிடிக்கும் இந்த ஃப்ளேவர். அப்பா அல்வா ஃப்ளேவர்ல அந்த அல்வா காட்டன் கேண்டி வாங்கினேன், அது வேண்டாம். குட். தேங்க் யூ குட்டீஸ். தேங்க் யூ so much. சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அது சர்ப்ரைஸ். ஐஸ்கிரீம் தாண்டி அது உருண்டு உருண்டு பண்ணி அங்க இருந்து வரும்போதே ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்துச்சு. நேரா இங்க கொண்டு வர வந்து அது மட்டும் தான் அங்க போனா சாப்பிட்டு. Thank you குட்டீஸ். சரி, ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து. Thank you. You're welcome. Thank you so much. Okay. Let's take it again.
அப்பா அப்பாக்கு என்ன வாங்கினா? பிளாக் கலர். இங்க அப்பா அப்பா என்ன வாங்கின? பார்க்கலையே நானு. தனியா 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 பார்த்துக்கோங்க. ஏன் பிறந்த நாளை சாக்கா வச்சுட்டு பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம். அம்மாவுக்கு வேண்டாம்டா, இப்போ அம்மாவுக்கு போதும். ஸோ டின்னருக்கு இன்னைக்கு குட்டீஸ் கேட்ட ராமன் தான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் எனக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எது தெரியுமா? சச்சடாயிங், என்னோட ஃபேவரட் வேக்கம் ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ். ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க, அதை உங்க கூட சொல்லணும் அப்படின்னு தான் இருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த ரீலில் இந்த மாதிரி இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பயங்கர பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து மார்க்கெட்டிங் தப்பாக பண்ணுவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் ஃப்ரீஸ் ட்ரைடுன்னு மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஃப்ரீஸ் ட்ரைடு கிடையாது. இது வந்து சாப்பிடும்போது நமக்கு டீஹைட்ரேட் மாதிரி தெரியுது, டீஹைட்ரேட் ஆன வெஜிடபிள்ஸ் மாதிரி. ஆனால் ஆக்சுவலி இது வேக்கம் ஃப்ரைடு. இது வந்து வேக்கம் ஃப்ரைடுனா எண்ணெய் இல்லாமல் கிடையாது, எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப லோ டெம்பரேச்சரில் ஒரு ஸ்பெஷல் மிஷினில் ஃப்ரை பண்ணுறாங்க. அந்த மெத்தடோட பேர் வேக்கம் ஃப்ரைடு. அது தெரியாமல் நிறைய பேர் மார்க்கெட்டிங்கில் இதை வந்து ஃப்ரீஸ் ட்ரைடுன்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீஸ் ட்ரைடு வந்து சுத்தமாக ஆயிலே இல்லாமல் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயம். பட் இந்த வெஜிடபிள்ஸ் இப்போ கிடைக்கிறது வந்து வேக்கம் ஃப்ரைடு. ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள், இதை தான் நான் மெயினாக உங்கள் கூட காணிக்கணும்னு இருந்தேன். இதில் ஆக்சுவலி இருக்கிறது வந்து பூசணிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, இது பீன்ஸு, இது வெண்டைக்காய், அதுக்கப்புறம் இது பீட்ரூட்டு. பீட்ரூட் இந்த மாதிரியும் இருக்குது. இது என்ன வெஜிடபிள்னு தெரியல, zucchiniயா, zucchini நினைக்கிறேன். பொட்டேட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் பீட்ரூட் இந்த ஸ்லைஸ் மாதிரி வரும். எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட்டை விட இந்த ஸ்லைஸ் பிடிக்கும். இதுதான் பம்கின். அதுக்கப்புறமா இது கேரட். வெண்டைக்காவை சாப்பிட்டு கணிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ பெருசு பாருங்க, ஒரு முழு வெண்டைக்காய். சாட் மசாலா ஊற்றலாம். அமேசானில் கிடைக்குதுங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது எவ்வளோடா? 1/4 கிலோ 500 ரூபா. 1/4 கிலோ 500 ரூபா. சதீஷ் எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட். சாப்பிட்டு